பசுமையான காடு, அமைதியான மின்னும் குளத்தின் அருகே டிக்கோ என்ற ஒரு வயதான ஆமை வசித்து வந்தது. பாறைகளில் சூரிய குளியல், நீர் அள்ளி மலர்களை கடித்தல், தவளைகளுக்கு கதைகள் சொல்லுதல் போன்ற அமைதியான வாழ்க்கையை டிக்கோ விரும்பினான். ஒன்று வெயில் காலை டிக்கோ மேலிருந்து ஒரு உரத்த அலறல் சத்தம் கேட்டது. மது மது. ஐயோ, என் கூடு! கோகோ என்ற இளம் காகம் ஒரு உயரமான மரத்தின் மேல் வட்டமாக பறந்து கொண்டிருந்தது. முந்தைய இரவு வீசிய புயல் அதன் கூட்டை கிளையிலிருந்து பாதி தூரத்திற்கு அடித்துச் சென்றுவிட்டது. ஐயோ கண்ணே, அந்த கூடு எந்த நேரத்திலும் விழலாம். கோகோ விரக்தியில் இறக்கைகளை அடித்துக் கொண்டு டிக்கோவின் அருகில் இறங்கியது. நான் அந்த கூட்டில் மிகவும் கடினமாக உழைத்தேன், இப்போது அது அப்படித்தான். கூட்டின் மீது ரொம்ப கஷ்டம், இப்போ அது பாழாயிடுச்சு. டிக்கோ அன்பாக சிரிக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு குட்டி. ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு சிறந்த ஒன்றை உருவாக்க முடியும். ஆனா நீ ஒரு ஆமை, நீ பறக்கவே மாட்டே. டிக்கோ சிரிக்கிறார். உண்மைதான், ஆனால் எனக்கு யோசனைகள் உள்ளன. சிந்திக்க நிறைய நேரமும் உள்ளது. அதனால் அந்த வித்தியாசமான ஜோடி வேலை செய்ய ஆரம்பித்தது. டிக்கோ தனது வலுவான ஓட்டை பயன்படுத்தி குளத்தின் மென்மையான சேற்றில் குச்சிகளை தள்ளி ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கினார். கோகோ பறந்து பறந்து இலைகள், புல் மற்றும் இறகுகளை சேகரித்தது. அவர்கள் ஒன்றாக ஒரு வசதியான சிறிய கூடு கட்டினார்கள். இந்த முறை மரத்தின் உயரத்தில் அல்ல, ஆனால் குளத்தின் அருகே ஒரு புதரின் கிளைகளில் பாதுகாப்பாக மறைந்திருந்தனர். அவர்கள் ஒரு வசதியான சிறிய கூடு கட்டினார்கள். இந்த முறை மரத்தின் உயரத்தில் அல்ல, ஆனால் குளத்தின் அருகே ஒரு புதரின் கிளைகளில் பாதுகாப்பாக மறைந்திருந்தனர். கோகோ முதலில் சந்தேகப்பட்டார். அடுத்ததாக இருக்கும். கோகோவின் கண்கள் மின்னின. என் சிறந்த நண்பர், நீங்கள் விரும்பினால். அன்று முதல் கோகோவும் டிக்கோவும் ஒரு தவிர்க்க முடியாத அணியாக இருந்தனர். உயரமான கிளைகளில் மிகவும் சாறு நிறைந்த பெர்ரிகளை அடைய கோகோ டிக்கோவுக்கு உதவினார். மேலும் டிக்கோ கோகோவுக்கு மெதுவாக சென்று சிறிய விஷயங்களை அனுபவிக்க கற்றுக் கொடுத்தார். அதனால் ஆமையும் காகமும், ஒன்று மெதுவாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றொன்று வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும், நட்பு வலுவாக இருக்க ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நிரூபித்தன. கதையின் நீதி, கருணை மற்றும் குழுப்பணி ஆகியவை வேறுபாடுகளை பலங்களாக மாற்றும்.